போகிறது ஈஸியான மெத்தடில் சுவையான வட்டலப்பழம் எப்படி செய்கிறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 10 முந்திரி, 10 பாதாம், 3 ஏலக்காய், 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அரை டம்ளர் பால், தேவையான அளவு உப்பு, 5 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி மிக்ஸி ஜாரில் ஊற்றிடலாம். அதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நான் இப்போ நட்ஸும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கலாம். பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் மேலே குக்கர் வச்சிடலாம். குக்கருக்குள்ளே நான் ஸ்டாண்ட் வச்சுட்டேன். ஸ்டாண்ட் முங்குற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த பவுலை நம்ம உள்ளே வச்சிடலாம். நான் இப்போ அது மேலே மூடி போட்டுட்டேன். இதில் நம்ம கேஸ்கட் போட்டுக்கலாம். வெயிட் போட வேணாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக அழகாக இருக்குன்னு. இதில் நம்ம ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணவே இல்லை. அதனால பெரியவங்கெல்லாம் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கேக் மாதிரியே இருக்குன்னு. இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாலே திரும்ப திரும்ப செஞ்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகேயா?